கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோனா 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் நாமே முடிவெடுத்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்போம். அந்த வாழ்க்கையில் புயல் வரலாம், கொந்தளிப்பு ஏற்படலாம். யோனாவுக்கும் அதுதான் நடந்தது. யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போகச் சொன்னார். ஆனால் யோனாவோ தர்ஷீஷுக்கு போனார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சென்றதால் கப்பலில் போகும்போது கடல் கொந்தளித்து ஆபத்து நேரிடும்போது யோனாவை கடலில் தள்ளும்படி முடிவெடுத்து கடலில் போட்டுவிட்டார்கள். ஆனால் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். யோனாவின் மனம் திரும்புதலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. பின்னர் ஆண்டவரின் சித்தத்தை யோனா செய்தார். நினிவே மக்களும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். இன்றைக்கும் கர்த்தரை விட்டு விலகி அவர் சித்தம் செய்யாமல் இருந்ததால், கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருந்தால் கர்த்தரை நோக்கி மனம் திருந்தி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வேறு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய சித்தத்தை மீறி நாங்களாக செய்த காரியங்களை இரக்கம் பாராட்டி மன்னியுங்க. இப்பொழுதும் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறோம். உம்மை விட்டு பிரியாத, உம் வார்த்தையை விட்டு விலகாத வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. எங்கள் மூலம் பலர் ரட்சிப்படைய எங்கள் வாழ்வை சீர்படுத்துகிறோம். சாட்சியாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.